இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏ வான்மதி, இதுங்க அச்சுனுகிற கூத்தெல்லாம் தாங்க முடியலடி. நீய வேற கூட சேர்ந்துக்கின்னு என்னென்னமோ பண்ணினுகிற. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீ ஏதாவது பண்ணியா இல்லையா? அந்த சாராவை ஏன் நீ கூப்பிடல? இனிமே அந்த சாராவை நம்பி பிரயோஜனம் இல்லம்மா. அவ அம்மாவையே கூட்டிட்டு வந்து மாப்பிள்ளை கேட்டு அசிங்கப்பட்டுதான் போயிருக்கா. ஐயே, அப்ப அது வெறும் டம்மி பட்டாசா? இப்ப என்னவானு பண்றது? நான் தாமா ஏதாவது பண்ணணும். இது எதுக்கு? அடுத்த கேமுக்கு போலாமா? மீண்டும் மீண்டுமா? என்ன இது? இந்த நாள் அண்ணா அண்ணி லைஃப்ல எவ்வளவு முக்கியமான நாள். அத மெமரபிளா மாத்தணும்லனா. நைஸ், நடத்து. இங்க இருக்க எல்லா கப்பலும் அவங்க வைஃப் எதிர நிக்க வச்சு ஹஸ்பண்ட் கையில ஒரு பெரிய வளையம் கொடுத்துருவோம். உங்க எல்லாருக்கும் ஒரே சான்ஸ் தான். நீங்க கரெக்டா உங்க ஆள் மேல போடணும். மிஸ் ஆயிட்டா அவ்வளவுதான். அருவி, இதெல்லாம் உங்கள மாதிரி சின்ன பசங்க விளையாடுறது. எங்களை விளையாட சொன்னா எப்படிமா? அத்த, இந்த கேள்வி எல்லாம் நீங்க கேட்க கூடாது. இப்ப நான் தான் இங்க ஆர்கனைசர். அதனால நான் சொல்றத தான் நீங்க எல்லாரும் கேட்கணும். சரி சரி, கமான் வாங்க, வந்து நில்லுங்க. போங்கக்கா, போய் நில்லுங்க. மியூசிக். இங்க பாருங்க, கரெக்டா வளையத்தை போட்டுருங்க. இப்ப அடுத்ததா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க மோஸ்ட் வாண்டட் பேர் அண்ணனும் அண்ணியும் விளையாட போறாங்க. வாங்க நீ. அண்ணா, அண்ணி கண்ணுல தெரியற லவ் பாருண்ணா. தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதண்ணா, ப்ளீஸ்ண்ணா. மியூசிக். 1 2 3. சூப்பர் நீ. இல்லங்க, இந்த ப்ரொபோசல் எல்லாம் வேண்டாம். எனக்கு இத்தனை பேர் முன்னாடி கூச்சமா இருக்கு. என்ன வெண்ணிலா, வருண் இப்படி சொல்றாரு? என்ன வருண், இவ்ளோ நேரம் எல்லாரும் முன்னாடியும் நலங்கு வைக்கும் போது கூச்சமா இல்ல, மெஹந்தி வைக்கும் போது கூச்சமா இல்ல, இப்ப இதுக்கு மட்டும் கூச்சமா இருக்கா? ப்ரப்போஸ் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் ஆமாண்டா வருண், சான்ஸ் கிடைக்கும் போதே இதெல்லாம் பண்ணிடு. கல்யாணத்துக்கு அப்புறம் ப்ரப்போஸ் பண்றதெல்லாம் உனக்கே இதெல்லாம் கிரிஞ்சுன்னு தோணிடும். அதனால சான்ஸ தயவு செஞ்சு விட்டுறாத. வருண், உங்களுக்காக வேணும்னா ஒரு சின்ன சலுகை. முதல்ல வெண்ணிலா உங்களை பத்தி பேசட்டும், அதுக்கப்புறம் நீங்க வெண்ணிலாவை பத்தி பேசி ப்ரப்போஸ் பண்ணுங்க. அட, நல்ல மொமெண்ட்ஸ். இது வேற எதுக்குடா டிஸ்டர்பன்ஸ்? நீ சொல்றா. அண்ணா, ஒரு நிமிஷம் இரு. இந்தா, இத கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணு. அது புடி. கடவுளே, பொதுவா சொல்லி சமாளிச்சிருக்கணும். நல்லா மாட்டிக்கிட்டேன். ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். இவ்வளோ லவ்வபிளா இருக்க வெண்ணிலாவை யாருக்கு தான் பிடிக்காது?
அம்மா நம்ம ஃபேமிலியில எல்லாருக்கும் வெண்ணிலானா இஷ்டம் தானம்மா? வேலண்டைன்ஸ் டேங்கிறது லவர்ஸுக்கு மட்டும் இல்ல, நம்ம பிரியமா இருக்கவங்க கிட்ட கூட நம்ம அன்பை வெளிப்படுத்தலாம். அண்ணே ஒழுங்கா சொல்லு. நம்ம ஃபேமிலியில எல்லாரும் வெண்ணிலாவுக்கு நம்ம அன்பை வெளிக்காட்டணும். எல்லாரும் சொல்லுங்களேன். We love வெண்ணிலா. We love We love you, வெண்ணிலா. என்னடி கல்யாணம் ஆனதும் எங்களெல்லாம் மறந்துட மாட்டியே? நான் அந்த வீட்டுக்கு மருமகளா போனாலும் என் நினைப்பு முழுக்க உங்க எல்லார் மேலயும் தான் இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பொண்ணுங்களும் சொல்ற டயலாக் தான் இது. பார்க்கலாம் நீ எப்படி இருக்கேன்னு. அக்கா டைம் ஆச்சு, கொஞ்சம் வேகமா போக்கா. போயிட்டு மேக்கப் பண்ணிட்டு மண்டபத்துக்கு வேற போகணும். போலாண்டி, பொறுமையா போலாம். என்ன இப்போ நீ போறதுக்குள்ள பொண்ணெல்லாம் மாத்திட மாட்டாங்க. நீ ஒன்னும் பயப்படாத. ஏய் யாரா நீங்களா? முகத்துல கர்ச்சீப் கட்டிட்டு வந்தா பயந்துருவோமா? அக்கா அக்கா சும்மா இரு, போயிடலாம் அக்கா, வாக்கா. நீ ஏன்டி பயப்படுற? என்ன பண்ணிடுவானுங்க இவனுங்க? நீ பேசாம இரு. டேய் யாரா நீங்க? ஏய் வாடா. அக்கா ஏய் விடுங்க, விடு, விடுங்கடா, விடு. ஐயோ. அண்ணே ஏண்ணே அந்த பொண்ணு இந்த மாதிரி படிக்க வச்சிருக்கோம்? அந்த பொண்ணை கண்ணு முழிச்சு பார்க்க சொல்ல நிஜமாவே யாரோ நம்மளை கெடுத்துட்டாங்கன்னு நம்பணும்.